ஹே கைஸ், அருள்நிதி நடித்து ரீசெண்டாக அமேசான் பிரைமில் வெளியான தேஜாவு படத்தோடைய மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேஜா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் பூஜா மிஸ் ஆகிடுவா. பூஜாவுடைய அம்மாவான டிஜிபிக்கு தெரிய வரும். அப்போ அவங்க பிஏ கிட்ட பூஜா எங்கே இருக்கிறா அப்படின்னு கால் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் பூஜா எங்கே இருக்கிறா என்ன பண்ணுறான்னு தேடுவாங்க. ஒரு அம்மாவுக்கு பொண்ணு எங்கே இருக்கிறா என்ன பண்ணுறாங்கன்னு கூடவா தெரியலை. அதே மாதிரி இந்த ஒரு சீனில் பூஜாவை அருள்நிதி காப்பாற்றி கொடுத்துருவாரு கிளைமேக்ஸ் சீனில். அப்போ கூட பூஜாவை கூப்பிட்றதுக்காண்டி அவங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்க, அவங்க அம்மாவுடைய பிஏ தான் வந்திருப்பாங்க. ஏன் பூஜாவுடைய அம்மா வரலன்னு எந்த ஒரு டயலாக்குமே இருக்காது. இந்த ஒரு சீனில் பொண்ணை காணோம்னு அவங்க அம்மா தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொண்ணை காணோம்னு இந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டமே இல்லையா? இந்த படம் ஒரு 2 டேஸில் தான் கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டே அருள்நிதி ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு தான் போட்டு வருவார். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு டெத் ஆனதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் ஷர்ட்டுக்கு மாறிடுவார். திருப்பி கிளைமேக்ஸில் திரும்ப ப்ளூ கலர் ஷர்ட்டுக்கு மாற்றிடுவார். ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேம் காஸ்டியூமில் தான் இருப்பாங்க. ஏன் ஷர்ட்டை அடிக்கடி மாத்துறாருன்னு தெரியல அருள்நிதி. அதுக்கான காரணத்தை டயலாக் மூலமாக கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இடையில ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கும். அந்த பொண்ணை தூக்குற மாதிரி சீன் இருக்கும். ஸ்ட்ரக்சரில் போட்டு அந்த பொண்ணோட கையை கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ட்ரோனில் லாங் ஷாட் எடுக்கும்போது அந்த பொண்ணை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கையை மட்டும்தான் கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு கையை அந்த பொண்ணாவே தூக்கி வயிற்று மேலே வச்சிரும். அந்த பொண்ணு தான் இறந்து போச்சு, அப்புறம் எப்படி கையை மட்டும் அசையுது? அந்த பொண்ணை ஆக்ட் பண்ணுறங்கிற பேரில் ஓவர் ஆக்டிங் பண்ணிருச்சு போல். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு யார் எப்படி செத்துச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணோடைய பேக்ரவுண்ட் யாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சீனில் ராகுல் டிஜிபி வீடு, ஆஃபீஸு, ஃபோனுன்னு எல்லா இடத்துலையுமே பக் வச்சுருந்தேன், அதனால தான் அங்கே என்ன நடக்குதுங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அது மூலமாக தான் விக்ரம்குமார் வர்றது எங்களுக்கு தெரியும், அதனால் அவருக்கு போகக்கூடிய ஃபோன்லையும் நாங்கள் பக்கு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அவருக்கு போகக்கூடிய ஃபோன்லையும் நாங்கள் பக்கு வச்சு விக்ரம்குமாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஆனால் அருள்நிதிக்கு எப்படி தெரியும் விக்ரம்குமாருங்கிற ஒரு ஆஃபீஸர் வர போகிறாரு அப்படின்னு? அதுக்கான எந்த ஒரு சீனு எந்த ஒரு டைலாக்குமே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அருள்நிதியும் ஒட்டு கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் எப்படி ஒட்டு கேட்டிருப்பாரு? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கான ரோலை நல்லா எழுதிட்டு மெயினான ரோலை கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு பரபரப்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கும். அப்போ அருள்நிதி சொல்லுவார், காளி வெங்கட்டுக்கிட்ட அந்த ரைட்டருடைய ஃபுல் பாடியை செக் பண்ணி பாருங்க, காதையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். அதுக்கு காளி வெங்கட்டு சொல்லுவார், ஒரு பக்கம் மட்டும்தான் காதை பார்த்துட்டு இந்த காது பக்கம் பார்த்தா அந்த காது ஓட்ட வரைக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் அருள்நிதி நம்பி அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவார். எப்படி இந்த காதில் பார்த்தா அந்த பக்கத்து இருக்கிற காது வரைக்கும் தெரியும்? அருள்நிதி பிரவீன் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு ஜி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் சீட்டு பெல்ட்டு போட்டிருப்பாரு, செகண்ட் ஃப்ரேமில் சீட்டு பெல்ட்டு போட்டிருக்க மாட்டார். இந்த மாதிரி அடிக்கடி ஃப்ரேம் பை ஃப்ரேம் சீட்டு பெல்ட்டு போட்டிருப்பாரு, சீட்டு பெல்ட்டு போட்டிருக்க மாட்டார். இந்த படத்தில் 2 தடவை ரைட்டரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் எப்படி வெளியில் வருவாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி அவர் வெளியில் வந்திருப்பாரு? இந்த படத்தில் டைமிங்கை ரொம்ப இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதில் 1-2 மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, இந்த ஒரு ஃப்ரேமில் சேத்தனுடைய வாட்சில் 11:30ன்னு டைம் காட்டும். அப்போ தான் டிஜிபிக்கு தன்னுடைய பொண்ணை காணோம்னு தெரிய வரும். தன்னுடைய பொண்ணை பற்றி கதையாக எழுதுகிற ஒரு ரைட்டர் வீட்டுக்கு வருவாங்க, டிஜிபிக்கும் சேத்தனும். அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 11 மணின்னு டைம் காட்டும். 11:30 மணிலேருந்து 11 மணி எப்படி ஆச்சு? அதே மாதிரி ரம்யா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற டைம் பார்த்தோம் அப்படின்னா 2 மணின்னு டைம் காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் விக்ரம்குமார் காளி வெங்கட்டுக்கு கால் பண்ணுவார். அப்போ காளி வெங்கட்டோடைய மொபைலை பார்த்தோம் அப்படின்னா 12 மணின்னு இருக்கும். எப்படி டைம் ரிவர்ஸில் போச்சு? பூஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காளி வெங்கட்டுக்கு அருள்நிதி கால் பண்ணுவார். அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:05ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸுக்கு அப்புறம் தான் பூஜாவை காப்பாற்றி கொடுத்துருப்பாரு அருள்நிதி. சித்தார்த்தை ஓட்டிட்டு வந்த BMW வண்டியில் உட்காந்து ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அருள்நிதி. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 9:28ன்னு இருக்கும். எப்படி 10:05ல் இருந்து 9:28க்கு மாறுச்சு?
72 மணி நேரம் சித்தார்த்தை ராகுல் கஸ்டடியில் வச்சுருந்தாங்கன்னு அருள்நிதி சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஆனால் சித்தார்த்தோடைய அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பார். அவங்க அப்பா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையான்னு தான் தெரியல சித்தார்த்தை காப்பாற்றுறதுக்கு. கிளைமேக்ஸில் தான் சித்தார்த்தோடைய அப்பா அருள்நிதி கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பூஜாவுடைய அம்மாவுடைய கேரக்டரும் சித்தார்த்தோடைய அப்பா கேரக்டருமே ஸ்ட்ராங்காக எழுதியிருந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா பை.